அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மாபெரும் வெற்றியை பெறுகிறது என்பது பல்வேறு ஊடகத்தினுடைய கருத்து கணிப்புகள், பொதுமக்களுடைய ஆர்வங்களை பொறுத்து அறிய முடிகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட நெடுங்காலம் ஆட்சி அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற இருக்கிறது. தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கப்படுகிறது. எப்படி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா படைக்கப்பட்டிருக்கிறதோ, அதை போல திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாத ஒரு தமிழகம் படைக்கப்பட இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தீய சக்தி தமிழகத்தில் இருக்கும் வரையில் மிகப்பெரிய பொய் பிரச்சாரம்தான் அதில் முதன்மையாக இருக்கும். முதல்வராக இருப்பவர், துணை முதல்வராக இருப்பவர், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆளும் வர்க்கத்தை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு அதிகார பலத்தால் எதனையும் செய்ய துணிகிறார்கள். வருவாய்த்துறை, காவல்துறை அலுவலர்களை தங்கள் கையில் வைத்துக்கொண்டு தேர்தலிலே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல லட்சம் கோடியை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியிலே இன்றைக்கு அச்சம் பரவி இருக்கிறது. போதைப்பொருள் நடமாட்டம், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலைமைகள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலைமைகள், காவல்துறை கஸ்டடி மரணங்கள் என்று அடுக்கிக் கொண்டே செல்லக்கூடிய நிலைமை. கோடான கோடி ரூபாய் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை வாரிசுகளாக, அரசியல் வாரிசுகளாக நிர்ணயம் செய்து அவர்களை தாண்டி யாரும் பிரதானப்படுத்த முடியாது என்கின்ற நிலைமையை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சியிலே, சிவகங்கையிலே, திண்டுக்கல் மாவட்டத்திலே, மதுரை, சென்னை போன்ற பெருநகரங்களிலே மிகப்பெரிய அளவிலான குறுநில மன்னர்களுடைய பேராட்டம் வடிவெடுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே மாபெரும் வெற்றி பெற்று நிச்சயமாக 128 முதல் 140 இடங்களுக்குள்ளாக தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலர்கிற பொழுது தமிழகம் அமைதியான பூங்காவாக, சட்டம் ஒழுங்கு முறையாக பின்பற்றப்பட்டு பொதுமக்கள், பெண்கள், மகளிர், முதியோர், குழந்தைகள் என அனைவரும் அமைதியோடு வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை புரட்சித் தமிழர் ஆட்சி செய்யும் என்பது இந்த நேரத்திலே கிராமங்கள் தோறும் நகரங்களிலும் வளர்ந்து வருகிறது. நிச்சயம் வெற்றி. அதற்கான முன்னெடுப்பிற்கு அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.